Hello friends, welcome to Secret of Samaiyal. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நாம பார்க்க போறது ஒரு கேரளா ரெசிபி. இது வந்துட்டு நெல்லிக்காய் உப்பில் இட்டது. இது வந்துட்டு கேரளால ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நெல்லிக்காய் மட்டும் இல்ல, அவங்க நிறைய வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி உப்பு தண்ணியில ஊற வச்சு கன்சியூம் பண்ணுவாங்க. ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கும். நாம் இன்னைக்கு நெல்லிக்காயில அதை செய்ய போறோம். நெல்லிக்காய் எல்லாத்துக்குமே தெரியும், ரொம்ப ரொம்ப ஹெல்தி, விட்டமின் சி ரிச், ரொம்ப நல்லது, ரத்தத்தோட விருத்திக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நெல்லிக்காய் ரெகுலரா சாப்பிட்டோம்னா. அதனால நெல்லிக்காய் சீசன்ல நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டோம்னா நீங்க ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி எப்போதுமே நெல்லிக்காவை சாப்பிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலுக்கு இப்ப முதல் முறையா வரீங்கன்னா வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த சூப்பரான உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்த சூப்பரான உப்பிலிட்ட நெல்லிக்காய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வந்து நல்லா தண்ணியில கழுவி எடுத்து தொடச்சு வச்சிருக்கேன். நல்லா ஈரம் இல்லாம இந்த மாதிரி தொடச்சு வச்சுக்கோங்க. நான் எடுத்திருக்கிறது நாட்டு நெல்லிக்காய், நான் ஹைபிரிட் நெல்லிக்காய் எடுக்கல. நீங்க வந்துட்டு எந்த நெல்லிக்காய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் நெல்லிக்காய், ரொம்ப குட்டியும் இல்ல ரொம்ப பெருசும் இல்ல. நீங்க எந்த நெல்லிக்காய் வேணாலும் உங்களுக்கு கிடைக்குதோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கிளீன் பண்ணி தொடச்சு வச்சிருக்கோம்ல, இப்போ இதை வந்துட்டு நல்லா அந்த உப்பெல்லாம் உள்ள இறங்கறதுக்காக இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணிக்கலாம் கத்தி வச்சு. இல்ல நீங்க ஃபோர்க் வச்சு குத்தி குத்தி கூட வைக்கலாம். எந்த மாதிரி வேணாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் அப்படியே கூட யூஸ் பண்ணுவாங்க, எதுவும் ஸ்லிட் பண்ணாம. ஆனா இந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சோம்னா ஈஸியா அந்த உப்பெல்லாம் நல்லா இறங்கும், உப்பு புளிப்புலாம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்லிட் பண்ணி வச்சுக்கலாம். எல்லா நெல்லிக்காயும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்ப எல்லா நெல்லிக்காயிலையும் அந்த மாதிரி கீத்து போட்டு வச்சாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். நான் எடுத்திருக்கிறது இன்னைக்கு 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்துட்டு முழுகிற அளவுக்கு நமக்கு தண்ணி வச்சுக்கணும் பாத்திரத்துல. இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு பிளஸ் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு கொஞ்சம் உரைப்பா இருக்கணும், அப்பதான் வந்துட்டு நல்லா இருக்கும், நல்லா ஊறி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். இந்த உப்பு வந்து கரையிட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உப்பு நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம நெல்லிக்காவை இந்த தண்ணிக்குள்ள போட்டுடலாம். இப்ப நல்லா கொதிக்கணும், அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா தெரியும், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப இந்த அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம. இப்ப இது இப்படியே ஆற விட்டுற போறோம். நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னு பாக்கலாம். இப்ப நம்மளோட நெல்லிக்காய் வந்துட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்ப இதுல வந்துட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்த போறோம். இந்த வினிகர் வந்துட்டு ஒரு பிரிசர்வேட்டிவ் மாதிரியும் இதுக்கு வந்துட்டு யூஸ் ஆகும், சீக்கிரம் கெட்டு போகாம பாத்துக்கும். இப்ப இந்த 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் இதுல விட்டுறலாம். இது கூட ஒரு புளிப்பு சுவையும் கொடுக்கும், சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கும். நீ ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண மாட்டீங்க, சீக்கிரமே சாப்பிடுவீங்க அப்படின்னா வினிகருக்கு பதிலாக நீங்க லெமன் ஜூஸ் கூட போடலாம். ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்னா. இல்ல ரொம்ப நாள் ப்ரிசர்வ் பண்ண போறீங்க அப்படின்னா வினிகரே சேர்த்திக்கோங்க. இப்ப நான் ஒரு 10-12 மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியான மிளகாய். அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கேன். இஞ்சிய நம்ம இந்த மாதிரி பீஸ் பண்ணி உள்ள போட்டுடலாம், இந்த மாதிரி ஸ்லைசஸா. இது எல்லாம் சேர்ந்து ஊறும் போது ஒரு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும். இப்ப இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கீரி மிளகாவையும் இதுல சேர்த்திக்கலாம். நல்ல ஸ்பைசியா வேணும்னா கொஞ்சம் மிளகாய நீங்க வந்துட்டு நசுக்கி கூட சேர்த்திக்கலாம். மாதிரி கீறி விட்டு சேர்த்திக்கோங்க. இப்ப எல்லா மிளகாயும் இதுல கீறி போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் பாட்டிலோ இல்ல பிளாஸ்டிக் பாட்டிலோ எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. முடிஞ்ச அளவுக்கு கிளாஸ் பாட்டில் எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு பிளாஸ்டிக் பாட்டில தான் போடுறேன். இப்போ இந்த நெல்லிக்காவை இந்த பாட்டில போட்டுடலாம். இந்த தண்ணியும் இந்த பாட்டிலேயே நம்ம ஊத்திர போறோம். இந்த நெல்லிக்காயெல்லாம் அந்த தண்ணிக்குள்ள டிப்பா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இப்ப இதை மூடி போட்டு நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்ல அவசியம் இல்ல, வெளியிலேயே வச்சு நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான உப்பிலிட்ட நெல்லிக்காய் இப்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிடறதுக்கு செம்ம டேஸ்டியா இருக்கும். ஊற இன்னும் நல்லா இருக்கும். 2 நாள் ஊறினதுக்கு அப்புறம் நீங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஃபியூச்சர் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.